கேஆர்பி அணை கட்டுமான பணிக்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு 8 வாரங்களில் பட்டா வழங்க பரிசீலிக்க வேண்டும். பட்டா வழங்குவது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் செந்தில்குட்டி. செந்தில்குட்டி, விவரங்களை நீங்க வழங்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணை கட்ட கொத்துப்பள்ளி கொட்டாவூர் கிராம மக்களை அரசு அங்கிருந்து வெளியேற்றியிருந்தது. இந்த கிராம மக்களை சூளகிரி தாலுகா துரிஞ்சப்பட்டி கிராமத்திலும் கோட்டையூர் கிராமத்திலும் அரசு குடியமர்த்தியிருந்தது. இந்த நிலையில் இந்த நிலம் வனப்பகுதி என்று கூறி இவர்களை அந்த கிராமத்தில் இருந்து வெளியேறும்படி வனத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டிருந்தனர். இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த கிராமத்தை சேர்ந்த விஜயலட்சுமி, மகேந்திரன், பெரியசாமி உள்ளிட்ட 272 பேர் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். அவர்களுடைய மனுவில் அணை கட்டுவதற்காக தங்கள் முன்னோரை தற்போது வசிக்கும் கிராமங்களில் இருந்து 70 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு கோடியமர்த்தியது. இந்த கிராமங்களில் தாங்கள் வீடு கட்டி விவசாயம் செய்து வாழ்ந்து வருவதாக அறிவித்திருக்கிறார்கள். தங்களுக்கு வேறு எங்கும் நிலங்கள் இல்லை என்றும் இந்த நிலத்துக்கு பட்டா வழங்கும்படி கடந்த 2023ஆம் ஆண்டு கடந்த மார்ச் 24ஆம் தேதியும் ஊர் மக்கள் சார்பிலும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு மனு கொடுத்துள்ளதாகவும், ஆனால் மனுக்கள் மீது இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் இந்த கிராமங்களை தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டப்படி பஞ்சாயத்து கட்டுப்பாட்டில் இருந்து விடுவித்து வனத்துறை நிலம் என்று அறிவித்து மாவட்ட ஆட்சியர் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த உத்தரவின்படி தங்களை கிராமங்களிலிருந்து விட்டு வெளியேறும்படி விவசாயம் செய்யக்கூடாது என்றும் வனத்துறையினர் தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வருவதாகவும், எனவே இந்த உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் சுமார் 70 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த சம்பந்தப்பட்ட நிலத்தில் வாழ்ந்து வருவதாகவும், இந்த நிலத்தை வனத்துறைக்கு வழங்கிய மாவட்ட ஆட்சியரின் உத்தரவு தவறானது என்றும், எனவே இவர்களுக்கு பட்டா வனம் என்று ஓசூர் உதவி ஆட்சியர் கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு அறிக்கை அளித்திருந்தார். அந்த அறிக்கை அடிப்படையில் மனுதாரர் 272 பேருக்கும் பட்டா வழங்க உத்தரவிட வேண்டும் என்று வாதம் வைக்கப்பட்டது. இந்த வாதங்களை பதிவு செய்து கொண்ட நீதிபதி ஓசூர் உதவி ஆட்சியரின் அறிக்கையை அடிப்படையில் மனுதாரரின் கோரிக்கை மனுக்களை பரிசீலித்து பட்டா வழங்குவது குறித்து 8 வாரங்களில் தகுந்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குட்டி. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்ப phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.